ஹாய் ஹலோ, நிறைய பேர் தேங்காய் பேஸ்ட் சேர்க்காமல் மட்டன் கிரேவி செய்வீங்க. அண்ட் ஒன் டைம் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு பாருங்கள், அடி தூளாக இருக்கும் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் குக்கரில் சமையல் ஆயில் சேர்த்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்ச மட்டன் சேர்த்துட்டு மட்டன் வதங்கி வந்ததும் அண்ட் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆமனுக்கு எண்ணெய் அண்ட் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், அதனால் 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மட்டன் ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த கிரேவி செய்கிறதுக்கு மட்டன் கூட நீங்கள் பீஸ் அண்ட் எலும்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காய் சீல், 5 to 6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து சோம்பு அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து பொரிஞ்சதும் அகெயின் 150 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து வதங்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்து கலந்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மட்டன் கிரேவி தயார். ஸோ இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி, தோசை அண்ட் சூடான சாதத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.